ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர கதையில் நான் உங்கள்கிட்ட தெளிவாகவும் சொல்கிறேன். வாங்க என்ன கதைன்ட்டு பார்க்கலாம். என் பேர் பார்த்திங்கன்னா ஷாமிலி. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ரைவேட் கொரியர் சென்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 10,000 சம்பளத்தில் தான் என்னோடய லைஃப்புங்கிறது போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கிறப்போ நான், என் தங்கச்சி, அம்மா 3 பேருமே அந்த 10,000 வருமானம் தான். அம்மாவும் முதல்ல வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாலையும் போக முடியலை. ஒரு சில சூழ்நிலைகள், உடம்பு முடியாத காரணத்தினால வீட்டில் தான் இருந்தாங்க. தங்கச்சி வந்து காலேஜ் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தா. எப்படியாவது இன்னும் ஒரு வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான்னா கொஞ்சம் சிரமம் குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டுருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் கடனை வாங்கி வச்சுட்டு இறந்துட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் அந்த 2,00,000 கடனை நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 20,000 25,000 இருக்குது. சீட்டு போட்டு அதை மிச்சம் பண்ணி இதை மிச்சம் பண்ணி 2 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா முன்னாடி வேலைக்கு போனப்போ எனக்கு அந்த அளவுக்கு சிரமம் தெரியலை. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து ஓரளவு நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒருமே வந்து பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் எந்த இதுக்குமே இப்போதைக்கு நம்மளால் வந்து ஒன்றுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு இதில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து எதாக இருந்தாலும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் சம்பளம் நமக்கு அதிகம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து சம்பளம் என்ன தான் நம்ம இன்னும் ஒரு 5,000 வந்து நம்ம அதிகமாக வாங்கினாலுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. இருந்தாலும் நான் அந்த கொரியர் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னார், ஒரு கார்கோ இதில் வேலை இருக்குமா, அதில் 20,000 சம்பளம், நீ வேணால் போய் ட்ரை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாரு, நீ தான் இங்கிலீஷ்லாம் ஓரளவு பேசுகிற, அதுக்கப்புறம் வந்து டைப்பிங்லாம் நல்லா தெரியுதுல்ல, பார்க்கலாமே அப்படின்னோடனே சரி அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த வேலைக்கு இது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய முடியலங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து அதை வந்து சரியான ஒரு பக்குவங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. நானாக வந்து யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை. ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா அது சரியான ஒரு இதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒரு கரெக்டான வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் எதையும் நம்ம இப்போதைக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எந்த இதுவுமே வந்து இப்போதைக்கு சரி செய்ய முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு நாளைக்கு வந்து நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, இருக்கிற விஷயங்களே இருக்கிற மாதிரி நம்ம வந்து செய்கிறதுக்கான கரெக்டான வேங்கிறது நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சரியான ஒரு இது பண்ண முடியும். நான் அதுக்கப்புறம் அந்த கார்கோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போனேன். போகிறப்போ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பெரிய லெவல் கம்பெனிங்கிறனால நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 வேக்கண்ட்டுக்கு தான் வந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதில் எப்படி நம்ம செலக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்தது. இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கையோடு போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணால் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம அதையும் இதையும் போட்டு நம்ம எதுவும் பண்ணிக்க வேண்டாம். பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளால் பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், எதுக்கும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியத்தை இது பண்ணிக்கிட வேண்டியதில்லை.